ஒரு ரிஷபராசி சகோதரிகளை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் வேலை செய்வார்கள். ஏதாவது ஒரு சிறு வருமானமாவது இவர்களிடம் இருக்கும். இவங்க வீட்டை நிர்வாகம் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, இல்லை அலுவலக பணிகளில் நிர்வாகம் செய்வதாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல அட்மின் பவரை இவர்கள் பொதுவாகவே வெளிப்படுத்துவார்கள். அழகு மற்றும் கலைகளில் ஒரு தனி ஆர்வம், ஒரு தீவிரம் அப்படிங்கிறது இவர்களிடம் காணப்படும். ஏன் அப்படின்னா, எங்கே போனாலுமே அந்த ஒரு லுக்கு, அந்த ஒரு சிச்சுவேஷனை சாதகமாக எடுத்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவர்கள் என்ன பண்ணுவார்கள்னா, ரொம்பவும் காஸ்ட்லியான பொருள், காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு, காஸ்ட்லியான மேக்கப் ஐட்டம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒரு கம்மி விலையிலேயே அந்த கலர் காம்பினேஷன், அந்த பொருட்களை யூஸ் பண்ணக்கூடிய விதம், பக்குவம் எல்லாம் பார்த்தா ஒரு பெரிய பியூட்டிஷியன் மாதிரி, ஒரு காஸ்டியூம் டிசைன் மாதிரி, ஒரு செலிபிரிட்டி மாதிரி இவர்கள் போகிற இடத்திலெல்லாம் ஒரு முக்கியத்துவம் இவர்களுக்கு கிடைப்பது போல், ஒரு அங்கீகாரம் கிடைப்பது போல் லாவகமாக இவர்கள் தங்களது தோற்றத்தை, அதாவது ஒரு ஹை ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு வந்து விடுவார்கள். பொதுவாக இந்த சகோதரிகள் இறங்கக்கூடிய விஷயம் சமையல், இல்லைன்னா பியூட்டி, இல்லைன்னா அந்த கோலம் போடுறது, வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பொருளுடைய அரேஞ்ச்மெண்ட்டு, மியூசிக்கு, இந்த மாதிரி விஷயத்துலெல்லாம் பார்த்தோம்னா ஒரு தனித்துவம் அப்படிங்கிறது இவர்கள் கொண்டு வருவார்கள். இதுவே இவங்களுடைய ஃபேமிலி லைஃப்பில் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். எப்படின்னா, ஒரு 2-3 சகோதரிகள் இருக்கக்கூடிய வீட்டில் இந்த பெண் போல் நீங்கள் பண்ணுவதில்லை, இந்த ரிஷபராசி சகோதரி போல் நீங்கள் நேர்த்தியாக ஒரு சமையல் பண்ணுவதில்லை, ஒரு கோலம் போடுவதில்லை, ஒரு அலங்காரம் பண்ணுவதில்லை, ஒரு வீட்டை சுத்தமாக வைத்து கொள்வதில்லை அப்படின்னு மற்றவர்கள் பேசும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, உள்ளுக்குள்ளறையே ஒரு காம்ப்ளெக்ஸ் கிரியேட் ஆகி ஒரு வெஞ்சன்ஸ், ஒரு எதிர்ப்புத்தன்மை அப்படிங்கிறது நிறைய இடத்தில் ரிஷபராசி சகோதரிகள் சந்திக்கிறார்கள். மிகுந்த பொறுமைசாலிகளாகத்தான் முதலில் இவர்கள் துன்பங்களை, துயரங்களை கண்டு பயப்படாமல் எதையும் தாங்கும் இதயம் அப்படிங்கிற மாதிரி இவர்களாகவே தங்களை தேர்த்தி கொள்கிறார்கள். ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய இடங்களில் ஆண்கள் இவர்களை நன்றாக உபயோகித்து விட்டு அவர்களுக்கு இவர்களிடம் என்ன காரியம் சாதிக்க வேண்டுமோ, அது ஒரு பண தேவையாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா வேற ஏதாவது காதல் தேவைகளாக இருக்கலாம்,